இன்னைக்கு வந்து செவ்வாய் வக்கரம் மாறுது வந்து நிறைய இடத்துல எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி வந்து போர் இந்த சம்பந்தமானது இருக்கலாம், வார் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும், இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து ரிஷபராசி. ஸோ அவருக்கு வந்து வர பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடும். ஸோ வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா குரு வந்து நார்மல் பொசிஷன் ஃபார்வேர்டில் வந்து வரும்போது என்ன ஆகும்னா அவருக்கு வந்து டைம் சரியில்லை. எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரியான அந்த பதட்ட நிலை வந்து மாறி நார்மலான சுச்சுவேஷன் வந்து ஜூன்லேயே வந்துடும். அது வரைக்கும் தான் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கோல்டோட விலை வந்து இப்போ வந்து 2700 US டாலர் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வரைக்கும் தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விலைவாசிகள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா ட்ரம்ப்பினுடைய இந்த விக்டரிக்கு அப்புறம்? பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளோட விலை அது வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு வந்து, அது சனி வந்து இப்போ வந்து ரிவர்ஸில் சுற்றிட்டு இருந்தது, அது சுற்றுறதை நின்று அப்படி திரும்பி சுற்ற ஆரம்பிச்சது. அவர் வந்து கும்பராசிக்காரர். ஸோ ஜென்மசேனியில் வந்து சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகும்போது அளவுக்கு அதிகமான மன உளைச்சல் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அவருக்கு வந்து இருக்குது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட ஜோதிடம் சார்ந்து பல விஷயங்களை பேசுறதுக்காக ஜோதிடர் கதிர் சுப்பையா இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் நல்லா இருக்கேன். ரீசெண்டாக உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்து உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது சார், ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ட்ரம்ப்புடைய விக்ட்ரி அப்படிங்கிறது இந்த வெற்றிக்கு பிறகு உலக அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஜோதிடம் சார்ந்து பார்க்கும்போது? ட்ரம்ப் அவர்கள் வந்தது வந்து பொதுவாக வந்து இப்போ உலக மக்கள் வந்து அது வந்து நல்லதாக கெட்டதாக நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து இல்லை அவர் வந்து H1B விசாவுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டுரும், இல்லைன்னா மாஸ் டிபோர்ட்டேஷனால் நிறைய பேர் வந்து கண்ட்ரி விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் அவரோட பிளானில் இருந்தாலுமே வந்து ஓவராலாக வந்து உலக நாடுகளுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கும் சரி, ட்ரம்ப் வந்தது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்க போகுது. ஓகே. ஆனால் ட்ரம்ப் வந்தது நல்ல மாற்றமாக இருக்கும்னு சொன்னாலுமே உலக போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் இருக்கா அப்படிங்கிறத சமீபமாக கடந்த ஒரு ஆண்டாவே நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு ஆண்டுக்கு மேலாகவே பார்த்துட்ருக்கோம். அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? இதை வந்து 3ஆம் உலக போர்னு பார்க்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ வந்து செவ்வாய் வந்து வக்கரமாக போகுது. ஸோ செவ்வாய் வக்கரமாகும்போது இன்றைக்கி தான் ஆக போகுது. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய் வக்கரமாகிறது வந்து நிறைய இடத்துல எர்த்குவேக் வர்றதற்கான வாய்ப்புகள், அதே மாதிரி அந்த போர்கள் வந்து அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள், அது எஸ்கலேஷன் சொல்லுவோம் வந்து. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணணுன்ற ஒரு த்ரெட்டன் பண்ணுறது, ரியல் அட்டாக்குங்கிறது வேற, ஒரு பயமுறுத்துறது, இல்லைனா ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு வர்றதுக்கு. இப்போ எனக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து நம்மளை வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணுறது. ஸோ அது மாதிரி தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தவிர என்னோட கணிப்படி வந்து அவர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். அது ஒரு 1% கீழே தான் வந்து. ஆனால் இது மாதிரி சொல்லும்போது என்ன ஆகும்னா மற்ற கண்ட்ரிகள் எல்லாருமே வந்து பேசி வந்து இல்லை அடுத்து என்ன டிமாண்ட், அவங்கள அதை வந்து எப்படி அது வராமல் தடுக்கலாம் அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உதவுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டாபிக்ஸை கொண்டு வராங்க. செவ்வாய் வந்து வக்கரமாகிற பீரியட் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்து ஏற்படும். இது வந்து ஒன்று வந்து போர் இந்த சம்மந்தமானது இருக்கலாம், வார் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும், இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எர்த்குவேக் ரிலேட்டடும் நியூஸஸும் வரலாம். வந்து இப்போ கூட ரீசெண்டாக அதாவது ஒரு ஐ திங்க் 12 hours பேக் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து எர்த்குவேக் வந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இந்த செவ்வாயோட பாதிப்பு தான். இன்னும் ஒரு 2-3 நாள் வரைக்கும் அந்த ஒரு செவ்வாயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் வக்கரமானதனோட எஃபெக்ட் வந்து இந்த அடுத்து ஒரு 4-5 நாள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எஸ்கலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ செவ்வாய் வக்கரமாகிறத நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களால் உணர முடியும்? செவ்வாய் வக்கரமாகிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டென்ஷன் அதிகமாக இருக்கலாம், பதட்டம், அதாவது எதிர்பாராத ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அதே குறிப்பாக வந்து சுய ஜாதகத்தில் செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக தெரியும்.
குறிப்பாக அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். இதெல்லாம் வந்து செவ்வாய் வக்கரமாகிறதுக்கான வாய்ப்புகள். ஓகே, ஓகே. அண்ட் இன்னொன்று நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி பேசும்போது இந்த வார் அப்படிங்கிறது 3rd வேர்ல்டு வார் வரைக்கும் போகாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த வார் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் மீண்டும் இந்த வாருக்குள்ளே இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது? இது பொதுவாகவே கிட்டத்தட்ட எல்லா நாடுமே கவரான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரஷ்யாலையும் ஒரு நடந்துகிட்ருக்கு, அடுத்தது இவங்களும் அடிச்சிட்ருக்காங்க, இஸ்ரேல் இதுவும் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கியோடையும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய எல்லாரோட இப்போ பிரச்சனையுமே இருக்குது. ஸோ இப்போ குறிப்பாக வந்து ரஷ்யாவை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து ரிஷபராசி வந்து. ஸோ அவருக்கு வந்து வர பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடும். ஸோ வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா குரு வந்து நார்மல் பொசிஷனுக்கு ஃபார்வேர்டில் வந்து வரும்போது என்ன ஆகும்னா, இந்த அவருக்கு வந்து டைம் சரியில்லை. ஸோ அந்த சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக எஸ்கலேட் ஆகாது. ஸோ அவருக்கு வந்து ஒரு இதில் இன்னொரு அலைநகர விஷயம் என்னென்னா, ஜனவரி 20 வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றுவார்லாம். ஸோ இது பிப்ரவரி 6க்கு அப்புறம் வந்து ரஷ்ய அதிபருக்கு வந்து நேரம் சரியில்லை. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக அலைனாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு இதுவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட ஜாதகம் பார்க்கும்போது அவர் வந்து கடகராசி. ஸோ அவருக்கு வந்து அதே டேட்டில் பிப்ரவரி 5ஆம் தேதி வர அதே டேட்டில் வந்து லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பார். ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஃபார்ச்சூன் ஆகிடும் வந்து. ஸோ ட்ரம்ப்பு வர்றது வந்து ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி ஜெலன்ஸ்கிக்கும் ஃபார்ச்சுனாக மாறிடும். ஆனால் ரஷ்ய அதிபருக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் ஏற்படுத்தும். ஸோ இதே சமயத்தில் வந்து செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி முடிச்சுட்டு அடுத்து திருப்பி இதே பொசிஷனுக்கு வரும். வக்ரம்ங்கிறது என்னென்னா, ஃபார்வேர்டில் போயிட்டு இருக்க ஒரு கிரகம் வந்து அதனுடைய ஸ்பீடை வந்து குறைச்சி அப்படியே ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து வக்ரம் சொல்லுவோம். அதே மாதிரி வக்ரம் வந்தவனுடைய ஃபேஸ் இந்த 2.5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அது வந்து ஃபார்வேர்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்வேர்டில் வரும்போது திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வர, இப்போ எந்த இடத்துல வக்ரமாச்சோ அதே இடத்துக்கு வரும். ஏன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கே வரும்போது அது அந்த ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக முடியும். அது வந்து மே 2000 அப்படி வரும்போது புட்டின் அவர்களுக்கு பாசிட்டிவாக வருமா? இல்லை, அப்படி வரும்போது என்னென்னா, இந்த வாரோட தாக்கம் வந்து முற்றிலுமாகவே முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படின்னா வந்து இப்போ வந்து பதட்டமாக இருக்க சூழல் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து நார்மலாகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து மே 25 கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் ஆரம்பிக்கும் போது இந்த வார் வந்து அப்படியே ஓரளவுக்கு இதுமேல் வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை. கமிங் 2025 ஜூன் ஜூலைலேயேவா? ஆமாம். ஸோ அதுக்கு மேலே இது வந்து போகாது இந்த வார் வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. அது வந்து இவங்களுடைய சண்டை வந்து ஒரு நாள் 2 நாளில் பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்கும் வந்து. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரியான அந்த பதட்ட நிலை வந்து மாறி நார்மலான சிச்சுவேஷன் வந்து ஜூன்லேயே வந்துடும். அது வரைக்கும் தான் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட பல டிகேட்ஸாக நடந்துட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். அது வர ஜூன் ஜூலையில் குறைஞ்சு திருப்பி முன்னாடி இது வந்து உக்ரைன் ரஷ்யா வார் மட்டும் பொதுவாக மற்ற இருக்க எல்லாரோட இதுவுமே வந்து இந்த இது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, ஒரு திருப்பி அடுத்த சைக்கிள் வர வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எல்லாரும் அப்படியே பேசாமல் விட்டுருவாங்க. எக்கனாமிக் சாங்ஷன் சொல்லுவோம், அதாவது பொருளாதார தடை வந்து விதிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோல்டு வார் மாதிரி போயிடும். ஒரு ஆயுதம் ஏந்தி ஒரு இடத்துக்கு இன்னொரு கண்ட்ரிக்குள்ளார உள்ளே போய் அடிக்கிறது, அப்படி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாம் இல்லாமல் எக்கனாமிக் ரிலேட்டடாகவே வந்து அதெல்லாம் முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ எக்கனாமிக் ரிலேட்டடாக முடிக்க போகிறாங்க அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய சந்திப்போம்ல நம்ம. இப்போ இந்தியாவுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கும்? ஸோ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முதல் 6 மாதம் வந்து ஒரு சிக்கலாக தான் இருக்க போகுது. இந்த 2025 முதல் 6 மாதம். ஏன்னா நியூ பிரசிடென்ட் உலக இதில் வந்து வரும்போது வந்து அவரோட பாலிசிஸ் எல்லாமே வேறு. இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போதும் வந்து 4 கிரகங்களுமே வந்து அதனுடைய நிலையை வந்து மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ சனியோட பயிற்சி வந்து மார்ச் 29, 2025. சனி வந்து 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்கும். இப்போ வந்து கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகிறார் மார்ச் 29, 2025. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது வந்து குரு பயிற்சி வந்து மே 15, 2025. அதுக்கு அடுத்து ஒரு வாரத்திலேயே 5 நாள்லேயே அது ராகு கேது பயிற்சி வந்து மே 20, 2025. ஸோ இந்த முக்கியமாக இந்த வருட கிரகங்கள் இல்லை ஒரு லாங் டேர்மில் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்க்கும்போது 4. அதில் வந்து சனி, குரு, அப்புறம் ராகு கேது, இந்த 4ஓட பயிற்சியுமே வந்து ஒரே காலகட்டத்தில், அது 2 மாதத்துக்குள்ளாரையே மார்ச் 29 மே 20 4மே இடம் மாறிடுது. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து எக்கனாமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதத்துலேருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு வந்து பிரச்சனையோடு தான் இருக்க போகுது.
ஓகே. அண்ட் ஆனா இப்போ உலக நாடுகள பொறுத்தவரைக்கும் பலருமே வந்து டாலர வந்து மதிப்பிழக்க செய்ய வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் டாலர வாங்கக்கூடாது, நம்மளே ஒரு கரன்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்கல்ல. அதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டாலர்ன்றது வந்து ஒரு எல்லா எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு கரன்சி தான். ஏன்னா எல்லா வர்த்தகமுமே வந்து டாலர் தான் நடந்துட்டுருக்கு. டாலர் வந்து இப்போ வந்து ஒரு ரொம்ப ஹை வேல்யூ தான் வந்து. ரொம்ப ஹையா தான் இருக்குது. இது வந்து குறைஞ்சிரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு வருஷத்துல யுஎஸ் டாலரோட சார்ட்ட பார்க்கும்போது ஒரு 1, 1½ வருஷம், அதாவது 2025 விட்டுடுங்க, 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ டாலர் ரூபிக்கோடைய அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து ரூ. 84 இருக்குது. 84 ருபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 61 வரைக்கும் அது வந்து 2026ல் வந்துரும் வந்து. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது டாலர் வந்து குறைஞ்சிரும். ஸோ கோல்டு இன்னொரு இது என்னென்னா, கோல்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போவே அதிகமாக தான் இருக்குது. $2,500 இருக்குது. 2700 $2,700 ஒரு அவுன்ஸ் கோல்டுங்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட யுஎஸ் டாலருக்கு நிகரான கோல்டோட விலை வந்து இப்போ வந்து 2700 $2,700 இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வரைக்கும் தொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு அதிகமாகும். ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது ருப்பி வந்து ஸ்ட்ரென்த்தாக டாலர் ருப்பியோட கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது ருப்பியோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே போயிடும். அதனால இந்தியாவுக்கு வந்து அந்த அளவுக்கு ருப்பியில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஏறி இருக்காரு. ஸோ டாலர் டேர்மில் பார்க்கும்போது ஒரு 70%. நம்ம இப்படி புரிஞ்சுப்போமே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 சேஞ்ச் இருக்கு ஒரு செவரன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் கோல்ட் ரேட் அப்படிங்கிறது. அது எது வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ டாலரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டபுள், அதாவது ஒரு 80% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதே மாதிரி ருப்பியில் பார்க்கும்போது ஒரு 40% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 7000 இருக்குது, 7000 தானே சொன்னீங்க, 7000 இருக்குது அப்படின்னா 40%. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ டாலருக்கு இருக்கிறா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே போய்டும், $5,000 வரைக்கும் போயிடும். அந்த கன்வர்ஷன் ரேட்டில் இந்தியா ருப்பியில் வச்சு பார்க்கும்போது அதிகமாக ஏறாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டோட விலை ஏற தான் போகுது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது விலைவாசிகள் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா ட்ரம்ப்பினுடைய இந்த விக்ட்ரிக்கு அப்புறம்? அதனால விலைவாசிகள் வந்து அதாவது பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளோட விலை அது வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு வந்து அதாவது முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கூட தான் இருக்க போகுது. ஆனால் பயப்படுற அளவுக்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு வந்து தோணலை. வந்து இந்த இப்போ ட்ரம்ப்போட இந்த மாற்றம், அதுக்கு அடுத்து இப்போ செவ்வாய் வக்கரம் மாறுது. இப்போ ட்ரம்ப் மாறுறதுங்கிறது கூட வந்து எல்லாமே வந்து கிரக நிலையை வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த செவ்வாய் வக்கரம் மாறுறதால என்ன ஆகும்னா, ஆயில் வந்து விலை வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எண்ணெய் விலை வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட $80 பேரல் இருக்குது யூஎஸ் டாலரில். இது கிட்டத்தட்ட ஒரு 80%, அதாவது இல்லைனா ஈவன் டபுள் ஆகிறது கூட, $140 $150 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1½ வருஷத்துக்குள்ளாரையே ஆயில் வந்து ஒரு லாங் டேர்ம் புல்லிஷ்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஏறும். ஸோ ஆயில் ஏறதால வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னவோ அந்த பாதிப்புகள் எல்லாம் இந்தியாவுக்கு வரலாம். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் உலக அளவில் டிசாஸ்டர்ஸ் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்ட்டு பலரும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது? என்ன பிரச்சனை அட் ப்ரெசன்ட் நடக்கிறது தான் டிசாஸ்டர்னு சொல்லுவேன் வந்து நான். ஏன்னா இப்போ செவ்வாய் வக்கரமாயிருக்கு. அடுத்து இந்த ஒரு முதல் 6 மாத காலத்திலே சுக்கிரனும் வக்கரமாயிடும். அடுத்து எல்லா கிரகங்களுமே வந்து இடப்பெயர்ச்சி ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஜூன் மாதத்துலேருந்து இருக்கிறது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் அண்ட் ரெக்கவரி ஃபேஸாக தான் இருக்க போகுது. அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இதை வந்து வேறு விதமாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு 6 மாதத்தில் பொருளாதாரத்துலேருந்து பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை குறைஞ்சிருக்கு, ரியல் எஸ்டேட் கொஞ்சம் குறைச்சிருக்குன்னா அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் வந்து நல்ல ஸ்டாக்கு எல்லா ஷேர் மார்க்கெட்டும் நல்லா கீழே போயிருக்குன்னா, இப்போ வாங்கினீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2 வருஷத்தில் விலையெல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, கௌதம் அதானி இருக்கார் இல்லையா, அவரோட நியூஸ் வந்து பயங்கர ஃப்ளாஷ் ஹெட்லைன் நியூஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அவரோட ஷேரோட வேறு வந்து கிட்டத்தட்ட 20%க்கு மேலே ஒரே நாளில் வந்து இறங்கிடுச்சு அப்படின்றது. ஸோ இந்த இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு வந்து எப்போ நடந்திருக்குன்னா, சனி வந்து வக்கர நிவர்த்தியானது வந்து நவம்பர் 15, 2024.
அது ஆரம்பித்த ஒரு 10 நாள்லேயே இந்த பாதிப்பு வந்து அவருக்கு வந்து வந்துருச்சு. அப்படின்னா ஒரு சனியோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை வச்சு பார்க்க முடியுது. அதாவது சனி வந்து இப்போ வந்து ரிவர்ஸில் சுற்றிட்டு இருந்தது, அது சுற்றுறதை நின்று அப்படி திரும்பி சுற்ற ஆரம்பிச்சது. அவர் வந்து கும்பராசிக்காரர். ஸோ ஜென்மசேனியில் வந்து சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகும்போது அளவுக்கு அதிகமான மன உளைச்சல் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த கிரகம் வந்து மாறும்போது அவருடைய சுயஜாதகப்படி அவரோட ஷேரை வந்து பெருமளவு அடிச்சிருச்சு. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், வந்து இப்போ அவரோட ஷேர் வந்து கீழே போயிடுச்சுன்னா எப்போ வாங்கலாம், இல்லை அவரோட ஷேரை வாங்கலாமா இல்லைன்னா இப்போ வாங்கினா மறுபடியும் பிரச்சனை தான். ஏன்னா அவருக்கு வந்து டைம் வந்து இப்போவும் சரியில்லை. குறைஞ்சது வந்து பிப்ரவரி வரைக்குமாவது அவருக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. அந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்து அவருக்கு நல்ல டைம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரு பயிற்சி வந்து மே 15, 2025. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து அவருக்கு வந்து க்ரோத் அதிகமாகிடும். ஓகே, க்ரோத் இருக்குது அப்போ கண்டிப்பாக அவரோட ஷேர் வந்து மேலே போகும். ஆனால் அதனுடைய அந்த அதானி நிறுவனத்துடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 1400 இல்லை கிடைக்கு ஒரு சில மணி நேரம் 1000க்கு கீழேயும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து 3 மடங்கு இல்லை 2 மடங்கு ஏறிடும். வந்து ஒரு வருஷத்துலேயே ஏறிடும்னு தோணுது எனக்கு. வந்து 2025 மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் 2026க்குள்ளார அவரோட ஷேர்ஸ் வந்து எந்த இடத்துல பாட்டம் ஆகுதோ அங்கேருந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவருமே இந்த கேஸ்லேருந்து ஒவ்வொன்றா படிப்படியாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் நெக்ஸ்ட் இயர், அதாவது ஜூன் 2025லேருந்து படிப்படியாக அவர் வந்து வெளியில் வந்துடுவார். அவரோட மேக்ஸிமம் டெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து மார்ச் 30, 2025. ஸோ மார்ச்சுக்கு முன்னாடி நல்ல ஒரு ப்ரைஸ், நல்ல ஒரு பார்கெயின் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா அந்த ஷேரை வாங்குறான். அது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இப்போ ஷேர் வாங்கினா எந்த வீக்கில் வேணாலும் அது வந்து டக்குன்னு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகே ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று டிசாஸ்டர்ஸ் கேட்டேன். டிசாஸ்டர்ங்கிறது இயற்கை பேரிடர் மாதிரி ஏதாவது வருமா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து செவ்வாய் வக்கரத்தில் இருக்கிறதுனால நம்ம கலிஃபோர்னியாவில் ரீசெண்டாக 12 ஹவர்ஸ் முன்னாடி எர்த்குவேக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக் மாதிரி மட்டும் இல்லாமல் மற்றபடி வால்கானோ எரப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு? சுனாமிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து 2025லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த நெக்ஸ்ட் ஒரு 90 நாளைக்குள்ளே தான் வந்து நான் வித்தின் ஒரு 90 டேஸ்லனா அது ஆல்மோஸ்ட் 2024 எண்டு இல்லாட்டி 2020. இப்போ வந்து டிசம்பர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இன்னும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி வர்றது தான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. லொக்கேஷன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து ஏற்கனவே இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். வந்து டேட்டு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக எடுத்துட்டாங்க, எந்த இடத்துல வருங்கிறது எடுத்தாச்சு. ஆனால் எந்த லொக்கேஷன்றதை வந்து எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த பூமியோட சுழற்சி முறை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அது மாறிட்டே இருக்குது. சில பேர் வந்து ஒரு கண்ட்ரிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, அந்த கண்ட்ரி வந்து இப்போ இந்தியா வந்து கடகராசியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா அது வந்து சுதந்திரம் வாங்கின, அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கின அப்போ வந்து அது வந்து கடகராசின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரத்தையும் வந்து எடுத்துப்போம், அவரோட ஜாதகத்தையும் எடுத்துப்போம். அதை வச்சும் அதனுடைய கண்ட்ரியோட இதை கிரக நிலைகளை வச்சு அந்த எந்த இடத்துல வந்து அதிகமான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் வந்து. ஸோ அது பார்க்கும்போது அது வந்து அதை எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி வக்கரமாகும்போது இந்த அட் ப்ரெசன்ட் இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது, அதே மாதிரி சனி இப்போ தான் வக்கர நிவர்த்தியாக இருக்குது, புதனும் வக்கரமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, இப்போ டிசம்பர் ஜனவரி இந்த ஒரு 60லேருந்து ஒரு 90 நாளைக்குள்ளே இருக்கிற டயத்தில் தான் இயற்கை சீற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. இந்தியாவிலையா இல்லை அது அந்த மாதிரி சொல்ல முடியுமா? இந்தியாவிலையும் இருக்குது, இல்லாமல் இருக்காது. ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் எந்த சிட்டியில் எதை டார்கெட் பண்ணி வருங்கிறது வந்து சொல்கிறது கஷ்டம். புரியுது. பாதிப்புகள் சின்னதாக பெருசான்னு சொல்கிறது கூட கஷ்டம். இல்லை, பாதிப்புகள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அது சொல்ல முடியும். அதான் டைமிங் சொல்லி இந்த 90 டேஸ்க்குள்ளே வரதான். இதை தாண்டியாச்சுன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோன் மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது இதற்கு பரிகாரம் இருக்குது, பரிகாரம் பண்ணால் இதை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. சரி, இப்போ பொதுப்பலனாக பொதுவாக நம்ம சொல்கிறதுக்கும் சரி, இல்லை இண்டிவிஜுவலாக தனிநபருக்கான நம்ம ஜோதிடம் பார்க்கும்போதும் சரி, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இப்போ 2 கொஸ்டின் கேட்குறேன். ஒன்று வந்து இப்போ இயற்கை சீற்றங்கள், அரசியல். ஆமாம், ஏன்னா இப்போ இயற்கை சீற்றங்கள்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சமீப காலமாகவே நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ திருவண்ணாமலையில் கூட நம்ம பார்த்தோம்ல உயிரிழப்புகள். ஸோ அப்போ எப்படி அதை தவிர்க்கலாம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு எல்லாரோட மைண்ட் செட்டு போகும். இது இப்போ என்னென்னா, இப்போ ஒவ்வொரு 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த கண்ட்ரியில் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கஷ்டம். அது சில இது வந்து எழுதப்பட்ட விதிகள், அதை பிராரத்த கர்மான்னு சொல்லுவோம். வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இடத்துல இது இருக்குன்றது.
இந்த விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எழுதப்பட்டதாக இருக்கிறது, அது வந்து நடந்துட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டையே மாற்றுறதுக்கு பரிகாரம்ங்கிறது வந்து கிடையாது. சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, 0%. அது ஒரு மழை வரப்போகுது, நல்ல ரெய்னி சீசன் இருக்குது, நல்ல மழை வரப்போகுது அப்படின்னா அந்த நம்ம வந்து மழையை வந்து நிப்பாட்டுறதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது தான். ஆனால் அதில் பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு வந்து எனக்கு அந்த இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ஒரு கொடை கிடச்சிதுன்னா நான் வந்து நான் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டேன். அந்த அதுக்கு தான் ஒரு சின்ன அளவுக்கான பரிகாரங்கிறது வந்து ஒர்க் ஆகுமே தவிர, அந்த ஈவெண்ட்டையே மாற்றுறதுக்கு எனக்கு எர்த்குவேக் வருது, இந்த எர்த்குவேக் வந்து இந்த வாரத்தில் வர எர்த்குவேக் இந்த இடத்துல நடத்தாமல் அது இது வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. வந்து கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லி பண்ணுவோம். அது வந்து நடந்துட்டு இருக்கும்போது வர பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கான எல்லாருடைய எல்லார்ட்டையுமே வந்து ஒரு பவர் இருக்குது. எல்லா மனிதர்கிட்டையுமே ஒரு பவர் இருக்குது. எல்லாருமே ஒரே விஷயத்த பாசிட்டிவாக நினைக்கும்போது அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அது மாதிரி 1-2 இது இருக்கே தவிர அந்த ஈவெண்ட் வந்து மாற்றுறதுக்கான பரிகாரங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம பாதிப்புல வந்து குறைச்சிக்கிறதுக்கான வழிமுறைங்கிறது தான் வந்து பரிகாரத்தில் வருது. அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும். அதுக்குன்றது வந்து நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஒரு இயற்கை சீற்றத்தை வந்து நிறைய பேர் வந்து பாதிப்பில் வந்து உயிரிழந்திருக்கலாம். ஆனால் அதில் தப்பிச்சவங்களும் இருப்பாங்க. அதே இடத்துல வந்து அதே மாதிரி இடத்துல வந்து தப்பிச்சவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை எது முடிவு பண்ணுது அப்படின்னா வந்து அவங்களுடைய சுய ஜாதகம் தான். இதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் வந்து, அப்படின்னா இறந்து போன இல்லை பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா அப்படின்னு வந்து கேட்கலாம். அது வந்து இது வந்து ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா அப்படின்னு அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாமே தவிர, ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே டைம் சரியில்லை, அவங்க சுயஜாதகப்படி அவங்களுடைய தசாபுத்திப்படி டைம் சரியில்லைங்கிறது வந்து 100% உண்மையாக தான். அது குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து அந்த பிராரத்த கர்மாப்படி அவங்களுடைய விதிப்படி எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய லாங்குவிட்டி இருக்கு இல்லையா, ஆயுள் காலம் எத்தனை வரைக்கும் இருக்கும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஜாதகம் வந்து அஃபெக்ட் ஆகுமே தவிர அதை தாண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு வராது. ஸோ குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.